Good evening, good evening to all. Good evening. Audible இருக்கா? Audible இருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. Okay. Right. So first question, சரிங்களா? So இன்னைக்கு லீனியர் அல்ஜிப்ரா முடிச்சிருவோம். So நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் போவோம். சரிங்களா? Right. First question. If the sum of two eigenvalues and trace of 3x3 matrix A are equal, find the value of determinant A. So options are 1, option B 0, option C 3, option D 4. Solve பண்ணுங்க. நான் இங்க சால்வ் பண்றேன் சரிங்களா. சோ क्वेश्चन நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்க. If the sum of two eigenvalues and a trace of 3x3 matrix சரிங்களா A are equal னு சொல்லிட்டா, find the value of determinant A இதனுடைய ரைட். சோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் சரிங்களா. eigenvalue உடைய ப்ராப்பர்ட்டி என்னது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு sum of the eigenvalues சரிங்களா. sum of the eigenvalues should be equal to trace of the element சரிங்களா. trace of the element or diagonal of the element சரிங்களா. sum of the diagonal of the element. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னது? product of the eigenvalues should be equal to determinant of A சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? sum of two eigenvalues and trace of the matrix are equal னு சொல்றாங்க. sum of இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 2 னு இருக்கு சரிங்களா. சோ இங்க என்ன கிராஸ் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டாங்க? given மேட்ரிக்ஸ் A இருக்கு, அது வந்துட்டு 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும் கரெக்ட்டுங்களா. இந்த டயகனல் இருக்குல, மெயின் டயகனல், அதுல 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். sum of the two eigen values should be equal to trace of the matrix A அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ நீங்க ஏதாவது ஒரு நோட்டேஷன் எடுத்துக்கீங்களா, λ1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. λ1 ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ பிளஸ் λ2 sum of two eigen value and trace of the matrix A are equal. அப்ப sum of two eigen values should be equal to trace of the matrix A. trace of the matrix A என்ன இருக்கும் உங்களுக்கு? சோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 1 2 3 இந்த டயகனல் இருக்குல, இதுதான் trace. சோ இது எல்லாத்தையும் சம் பண்ணீங்க அப்படின்னா, traceனா இது எல்லாத்தையும் சம் பண்றது, ஆட் பண்ணீங்கன்னா இது ரெண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லலாம்? λ1 பிளஸ் λ2 பிளஸ் λ3 சரிங்களா. அப்ப சம்மா இது λ1 வச்சுங்க, λ2 λ3 இது ரெண்டுத்தையும் 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா this would be equal to உங்களுக்கு என்ன வரும்? sum of the two eigen values. சோ அப்ப இந்த λ1 இந்த சைடு வந்தா மைனஸ், சோ இது அப்ப λ3 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0. அப்ப ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ என்னன்னு வந்துருச்சு உங்களுக்கு? 0ன்னு வந்துருச்சு கரெக்ட்டுங்களா. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A கேக்குறாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ should be equal to determinant of A. ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ should be equal to determinant of A சரிங்களா. சோ அப்ப உங்களுக்கு எத்தனை ஐகன் வேல்யூ இருக்கும் அப்படின்னா 3 ஐகன் வேல்யூ இருக்கும் ஓகேங்களா. ரைட். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ λ1 and செகண்ட் ஐகன் வேல்யூ λ2, தேர்ட் ஐகன் வேல்யூ λ3. this should be equal to determinant of A. பட் இங்க λ1 λ2 ஏதோ எனி வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கலாம், பட் λ3 வந்துட்டு 0ன்னு சொல்றாங்க. சோ அப்ப λ1 λ2 into 0 கண்டிப்பா என்னதான் ஆன்சர்? 0. சோ அப்ப டிட்டர்மினன்ட் of A சரிங்களா should be equal to 0
சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. சிம்பிள் கொஸ்டின் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளியரா பார்த்து நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? இந்த ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. ரைட். Next question, second question. If A is a real square matrix, then A transpose is, so option C, it is unsymmetrical. So option B. Maybe symmetrical, maybe or may not be. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. So maybe or may not be symmetrical. Third option, always symmetrical. So option D வந்துட்டு skew symmetrical. இது என்னவா இருக்கும்? கொஞ்சம் क्वेश्चन நல்லா அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்களா? If A is a real square matrix, then A transpose is, first option unsymmetrical, second maybe or may not be symmetrical, third always symmetrical, fourth skew symmetrical. So நான் இங்க எழுதுறேன். So இதை சால்வ் பண்றேன். If A is a real square matrix னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாவே கண்டிப்பா என்னது 1 2x2 3x3 4x4 இது மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே ரியல் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 இது மாதிரி ரியல் வேல்யூவா இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா 2x2 ரோஸ் காலம் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். தென் A டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலா இருக்குமா? மேபி இருக்கலாம், மே நாட் பி இருக்கலாமா, இல்ல ஆல்வேஸ் சிமெட்ரிக்கலா இல்ல ஸ்கியூ சிமெட்ரிக்கலான்னு கேட்கறாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி ப்ராப்ளமா கேட்டாலும் சரி, சரிங்களா? இப்ப ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு நொட்டேஷன் வச்சுக்கங்க. சரிங்களா? இசட்டோ ஒய்யோ ஏதோ ஒன்று எடுத்துங்க. அப்ப சின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? சி ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ரைட். இப்ப இதுக்கு நீங்க எப்பயுமே இது மாதிரி இது நான் வந்துட்டு ஒரு தியரிட்டில கேட்டிருக்கேன். இதே ஒரு சம்மா கேட்டாலும் நீங்க இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்ப சிக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுக்கு சிக்கு டிரான்ஸ்போஸ் எல்லா சம்முக்குமே இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க. சிக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அப்ப இங்க என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப சி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இப்ப உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தெரியும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏபி இருக்கு அப்படின்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? மேட்ரிக்ஸ்ல இப்ப ஏபி டிரான்ஸ்போஸ்னு இருக்கு, இது எப்படி எழுதலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ்னு எழுதுவீங்களா, இல்ல பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதுவீங்களா? எஸ், வெரி குட். சரிங்களா? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிபிளிகேஷனா ரிவர்ஸ்ல வரும். சரிங்களா? ரைட். இப்ப நீங்க இது ஏ டிரான்ஸ்போஸ், இது எல்லாமே இது ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுங்க. இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குன்னா இது எப்படி வரும்? இப்ப ஏ டிரான்ஸ்போஸ், சரிங்களா, பவர் டிரான்ஸ்போஸ், இந்த டிரான்ஸ்போஸ் நான் அப்ளை பண்றோம்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது எழுதணும், அப்புறம் இது ரைட் பண்ணணும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ். கரெக்டுங்களா? இப்ப ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து என்ன வரும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து என்ன வரும்? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏ டிரான்ஸ்போஸ்க்கு, எஸ், வெரி குட், ஏ. ஸோ எகைன் ஏ டிரான்ஸ்போஸ். சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, சி. சரிங்களா? அப்ப இதனுடைய வேல்யூ சி. அப்ப லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? சி டிரான்ஸ்போஸ், ரைட் சைடுல சி. இது என்ன ப்ராப்பர்ட்டிப்பா? நீங்க படிச்சிருப்பீங்க. ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இது என்ன ப்ராப்பர்ட்டி? சிமெட்ரிக்கலா ஸ்கியூ சிமெட்ரிக்கலா? இது என்னது ஆக்சுவலா? சிமெட்ரி. சரிங்களா? சிமெட்ரி. அப்ப இது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கல். சரிங்களா? இது ரெண்டுல கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. சரிங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கல். ஓகேங்களா? கிளியர்? அப்ப இந்த சம் புரியுதா? இது நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கேன். இதே சம்மா கேட்கறாங்க அப்படின்னாலும் சம் இதே மாதிரி இது மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் இது மாதிரி கொடுத்துட்டு சம்மா கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஏ டிரான்ஸ்போஸுக்கு நீங்க ஒரு அசைன் பண்ணிக்கணும். அசைன் பண்ணிட்டு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்து பாத்துருங்க. எந்த சம்மா இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்து பாத்துருங்க. எடுத்து பாத்தீங்கன்னா
நீங்க லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கும் ரைட் சைடு இருக்கும் எப்படி இருக்கு மைனஸ்ல வருது அப்படின்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக். இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन. ஃபைண்ட் கே. ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ரேங்க் ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம எடுத்திருப்போம். ரேங்க் இருந்தாலும் நீங்க ரீகால் பண்ணுங்க. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபார் போத் டிஆர்பி டிஎன்இ. ஃபைண்ட் கே so that the rank of the matrix. So ஒரு given matrix கொடுத்திருப்பாங்க. 2 1 -1 1 4 2 3 5 இங்க k கொடுத்திருக்காங்க. is 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So option C 2, option B 3, option C 4, option B 1. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க ரேங்க்லாம். சரிங்களா? ரைட். ஃபைண்ட் கே ஸோ த ரேங்க் ஆஃப் த இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாருங்க. இது எத்தனை கிராஸ் மேட்ரிக்ஸ் பாருங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னது 3x3 மேட்ரிக்ஸ். 3 rows 3 column இருக்கு. அப்ப கண்டிப்பா நல்லா கவனிங்க. ஸோ இது வந்துட்டு 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப 3x3 மேட்ரிக்ஸ்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ரேங்க் மேக்ஸிமம் ரேங்க் என்ன இருக்கும் 3ன்னு இருக்கும். பட் இங்க என்ன கொடுத்துட்டாங்க 2 தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்களா? டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு இது ஏன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வரும்? ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரிங்களா? ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் உங்களுக்கு என்னது இந்த ரேங்க் வந்துட்டு 3ல இருந்து அடுத்தது 2க்கு போகும். சப்போஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன மீனிங்? உங்களுக்கு ரேங்க் 3 தான். எப்ப வந்துட்டு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 0ன்னு வருதோ அப்ப வந்துட்டு ரேங்க் வந்துட்டு 1 அப்படியே அதுக்கு அடுத்த டிக்ரீஸ் ஆகும். 3x3 மேட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ வந்துட்டு நாட் இது கண்டுபிடிக்கிறீங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பா 3 இருக்காது, 2வா தான் இருக்கும். எகைன் மறுபடியும் 2x2 மேட்ரிக்ஸ் நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா எகைன் மறுபடியும் அதுக்கு 0 வருது அப்படின்னா அது ரேங்க் வந்துட்டு 1ஆ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அப்ப சிங்குலாரிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும், எக்ஸிஸ்டா இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப டிட்டர்மினன்ட் இது கண்டுபிடிச்சு ஈக்குவல் டு 0ன்னு போடுது. ஸோ அப்போ 2 சரிங்களா, இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 4k -10 -1 இந்த இது. சரிங்களா? இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது என்னது? ஸோ k -6. ஸோ நெக்ஸ்ட் 1 இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 5 -12 ஈக்குவல் டு 0. சரிங்களா? சால்வ் பண்ணினா 8k -20 -k +6 -5 +12 equal to 0. இப்ப k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சோ அப்ப 7k 20 25 சரிங்களா? 25 என்ன போறது? -25 +6 19 7 வருதுங்களா? -7 இந்த சைடு போயிடுச்சுன்னா +7. அப்ப k ஈக்குவல் டு 1. சரிங்களா? k ஈக்குவல் டு 1. அப்ப இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு k ஓட வேல்யூ 1ஆ இருந்தது அப்படின்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2. சரிங்களா? இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்ப ரேங்க் ஆஃப் த 2 மேட்ரிக்ஸ் வரணும் அப்படி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2 வரக்கூடாது. சரிங்களா? இந்த 2 இல்ல அப்படின்னா இந்த k ஓட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது? எக்ஸப்ட் 1 தவிர்த்து மீதி எது இருந்தாலுமே உங்களுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான். சப்போஸ் இங்க கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சோ தட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்துட்டு 3ன்னு எனக்கு வேணும். சரிங்களா? அப்ப 3 வரணும். 3x3 மேட்ரிக்ஸ் ரேங்க் 3 வரணும் அப்படின்னா கண்டிப்பா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகக்கூடாது? 0வா ஆகக்கூடாது. அப்ப நாட் ஈக்குவல் டு 0ன்னு சால்வ் பண்ணும். அப்ப k நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? k நாட் ஈக்குவல் டு 1. அப்ப கேவுக்கு வந்துட்டு 1 தவிர ரியல் நம்பர் 1 தவிர 0 2 3 4 5 6 7 எனி வேல்யூ அதர் தென் 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். சம் வேல்யூ வரும். அப்ப கண்டிப்பா இஸ் நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸா இல்ல. அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னதான் உங்களுக்கு? மேக்ஸிமம் நம்பர் 3. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் அப்படியும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது ஆல்ரெடி எல்லாமே தெரியும், அதனால தான் நான் லைட்டா அப்படியே மேக்ஸிமம் அப்படியே ஓவர்வியூவா கொடுக்குறேன். சரிங்களா, நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் is associated with first option, AB is always commutative matrix. Option B, AB is not a commutative matrix. Next, option C, AB in the matrix, AB matrix is may or may not be commutative matrix. சரிங்களா? Option D, we can't predict the value. Solve பண்ணுங்க. Option B, option C, option B. கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்களா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் AB இஸ் ஆல்வேஸ் காம்படேட்டிவ் மேட்ரிக்ஸ், AB இஸ் நாட் ஏ காம்படேட்டிவ் மேட்ரிக்ஸ். Third option, AB matrix is may or may not be commutative matrix. Option D, we can't predict the value for the given information. Right, நான் இங்க வந்துட்டு இது பண்றேன். சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் காம்படேட்டிவ் மேட்ரிக்ஸ் பத்தி ரிலவன்ட் பண்ணிருக்காங்க. காம்படேட்டிவ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது? காம்படேட்டிவ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, டின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா, காம்படேட்டிவ் லா ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு வரும். இதுதான் காம்படேட்டிவ். சரிங்களா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா இதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு பி இன்டு ஏ, இதுதான் காம்படேட்டிவ். இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா, ஏங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், டிங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ். இப்ப ஏபி பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 2x. இப்ப இந்த ஏவுக்கு என்ன சொல்றீங்க? 2x2. பிக்கு என்ன சொல்றீங்க? 2x2. அப்ப 2 கேன்சல் பண்ணினா we form the matrix 2x2 நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, 2x2 ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ, டிஏ இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதை நீங்க செக் பண்ணுங்க, ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலா வரணும். இப்ப பிஏன்னு இருக்கு. சரிங்களா, பிங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ், தென் ஏங்கிறதும் ஆல்சோ 2x2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா we get again மறுபடியும் 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. கரெக்டுங்களா? அப்ப ஏபி மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் 2x2, பிஏங்கிறதும் 2x2. ஸோ அப்ப ஏபி ஈக்குவல் டு பிஏ ரெண்டும் வந்துட்டு 2x2 மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா, ஃபார்ம் பண்ண முடியுது. சரிங்களா, அப்ப மேட்ரிக் இது என்ன லா? காம்படிட்டிவ் லா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்டுங்களா? ரைட், காம்படிட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்க. இப்ப ஏ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, 2x2 மேட்ரிக்ஸ் இல்ல ஆர்டர் சேமா இருந்தா போதும். ஆர்டர்னா எப்படி சொல்றேன்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட இப்படி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி கொடுக்குறாங்க. ஸோ பி ஈக்குவல் டு இல்ல அது அதான்ப்பா. இப்ப ஒரு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க காம்படிட்டிவ் லா என்ன சொல்றது, ஏபி ஈக்குவல் டு பிஏ. கரெக்டுங்களா? அப்ப ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 row 3 column இருக்கு, இங்கே 3 row 3 column நீங்க மல்டிப்ளை பண்ண முடியுங்களா? முடியாதா? முடியும். we get the value, ஆன்சர் கொண்டு வர முடியும். சொல்றது புரியுதுங்களா? அதான் சொல்றேன். ஏ ஈக்குவல் இப்ப இங்க பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு 2x2. சரிங்களா, இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இருக்கு. சரிங்களா, சோ பி வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3x2 இருக்குன்னு வச்சுங்க. இங்க பாருங்க, ஏபி இருக்குன்னு வச்சுங்க, இது ஏ. சரிங்களா, இது வந்துட்டு பி, ஏ இது வந்துட்டு பி. அப்ப ஏங்கிறது என்ன வருது அப்படின்னா, அது மாதிரி வரும், வேல்யூ கொண்டு வரலாம் நம்ம. அது மாதிரி சம் நான் கொடுக்கல, எடுக்கல, ஆனா கொண்டு வர முடியும். இப்ப ஏபி இருக்கு அப்படின்னா 2x2
இருக்குப்பா, மேபி மே நாட் பி. மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் வந்துட்டு காம்படிட்டிவ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வரலாம், கொண்டு வராமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். இப்ப பி வந்துட்டு பாத்தீங்கன்னா 3x2. சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இதை சால்வ் பண்ண முடியாது, மேட்ச் பண்ணவே முடியாது. சரிங்களா? இது பிஏ பாத்தீங்க அப்படின்னா 3x2 2x2. சரிங்களா? இது மேட்ச் பண்ணி 3x2 கொண்டு வரலாம், பட் ஏபி கொண்டு வர முடியாது, ஏன்னா இது மேட்ச் ஆகல. அப்படிங்கும்போது என்னது, இது வந்துட்டு காம்படிட்டிவ் இல்ல. சரிங்களா? அப்ப மே ஆர் மேனா, இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேட்ரிக்ஸ் பண்ண வரல சார். சரி, இது ஒரு இதுல கொடுத்துருக்காங்க கீழ, அதாவது இது ஒரு சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு சி தான். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு எடுத்து ஃபுல்லா காம்படிட்டிவ் அது மாதிரி சொல்லக்கூடாது. மே ஆர் மே நாட் பி, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ரைட். நான் ஒரு ப்ரூஃப் வேணா, ஒரு சம் வேணா நாளைக்கு சால்வ் பண்றேன். சம் அது பாக்குறாரு என்ன. சரிங்களா? பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சம்மையை அப்படியே சால்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் போலாம்ல? நெக்ஸ்ட் போலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். Involuntary matrix is associated with சரிங்களா? so options கொடுத்திருக்காங்க. determinant of A equal to plus or minus 1. option B, A square equal to I. option C, A equal to A inverse. option D, all options are correct. சால்வ் பண்ணுங்க. கரெக்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. Involuntary matrix is associated with. சரிங்களா? determinant of A equal to plus or minus 1. second வந்துட்டு A square equal to I. third வந்துட்டு A equal to A inverse. fourth வந்துட்டு all options are correct. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சரிங்களா, இன்வால்யூன்ட்ரி மேட்ரிக்ஸுக்கு இதுக்கும் அதே மாதிரி ப்ரூஃப் இருக்கு. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். சரிங்களா? ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். இன்வால்யூன்ட்ரி மேட்ரிக்ஸ்னா நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். சரிங்களா? 1. சரிங்களா? 1. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன், இந்த மேட்ரிக்ஸ் போறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 4 -1 15 -4. இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஏ மேட்ரிக்ஸ். அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வரும், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு வரும். ஸோ இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க இன்னொரு தடவை. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 -1 15 -4. அதே மாதிரி 4 -1 15 -4. இதை சால்வ் பண்ணா ஒரு ஐடென்டிட்டி வருதா பாருங்க, செக் பண்ணுங்க. 4 × 4 16 -1 × 15 -15. ஸோ 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் பண்ணினா -4 + 4 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் இந்த இடத்துல. ஸோ 60 -60 0. -15 -6. கரெக்ட் தானே? -15 + 4. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 1. அந்த பிளஸ் இந்த இது செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் -15 சரிங்களா +16 சால்வ் பண்ணீங்கன்னா இது என்ன மேட்ரிக்ஸ் வருது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். சரிங்களா? அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வந்ததுன்னா இன்வால்யூன்ட்ரி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி ப்ரூஃப் இருக்கு, ப்ரூஃப் பண்ணிருப்பேன். சரிங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு +or -1. இந்த இது உங்களுக்கு தெரியலனா இதை செக் பண்ணி பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த ஏ இன்வர்ஸ் எப்படி கொண்டு போகலாம்? 1/a தானே ஏ இன்வர்ஸ் சொல்லுவீங்க. இந்த ஏ மேல வந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அப்ப இந்த ஏ இன்வர்ஸ் எப்படின்னா இந்த
கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா எப்படி வரும் பாருங்க. இந்த ஏ இன்வர்ஸ் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வரும், ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? இந்த ஏ இன்வர்ஸ் மேல போச்சு, 1 பை ஏ இன்வர்ஸ் மேல போச்சுன்னு எப்படி வரும்? ஏ இன்வர்ஸ் எப்படி அதெல்லாம் சிம்பிளா பாருங்களா. ஏ இன்வர்ஸ் எப்படி அதெல்லாம் 1 பை ஏ ஈக்குவல் டு 1. இந்த இது நியூமரேட்டர், டினாமினேட்டர், நியூமரேட்டர், இது மேல போயிடும். கரெக்டுங்களா? அப்ப ஏ இன்டு ஏ, அப்ப என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? அப்ப இது மேட்ச் ஆகுதுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த இதுக்கு வருதா? அப்ப ஏ ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ தான ப்ராப்பர்ட்டி, இன்வால்யூன்ட்ரி மேட்ரிக்ஸ்னா ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸ், தட் இஸ் 1. அப்ப இதுவும் மேட்ச் ஆகுது. கரெக்டுங்களா? அப்ப இது ரெண்டு மேட்ச் ஆகும்போது கண்டிப்பா தனியா ஸ்பெசிஃபைடா நீங்க சொல்ல முடியாது, ஆல் ஆஃப் த ஆப்ஷன் ஆர் கரெக்ட். அப்ப கண்டிப்பா இது ப்ரூஃப் இருக்கு. சரிங்களா? ப்ரூஃப் பண்ணீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1. சரிங்களா? டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். கிளியரா? அப்ப புரியுதா இல்ல இது ப்ரூவ் பண்ணி காமிக்கிறீங்களா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா? கிளியராப்பா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. அதாவது நான் எதுக்கு இது மாதிரி சம் எடுக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நீங்க படிச்சுட்டு இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்ப டக்குன்னு பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணிடுவீங்க. அதனால நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னால ஒரு தடவை 2 தடவை கொஸ்டின் இது ஏன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை யோசிங்க. இந்த ஆப்ஷன் மூணுமே வருமா, இல்ல இது மட்டும் வருமா, நம்ம இது மட்டும் தான் படிச்சிருக்கோம், அப்ப இது வருமானு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக தான் இது மாதிரி கொஸ்டின் எடுக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. 6th question. The rank of a matrix, M cross N, சரிங்களா? M cross N, where M less than N, can't more than, option A N, option B M, option C M less than N, option D M greater than N. சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. The rank of a matrix M cross N where M less than N, it can't more than N na M ma, M less than N na M greater than N na. இப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் தான் இது பண்றீங்க, மீதி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க. the rank of the matrix M cross N அப்படின்னு என்ன மீனிங்? M ரோ இருக்கு, N காலம் இருக்கு. சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? M less than N அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரோ வந்துட்டு கம்மியா இருக்கு கம்பேர் டு காலம். உங்களுக்கு இட் காண்ட் மோர் தென், ரேங்க் வந்துட்டு இதோட அதிகமா போகக்கூடாது. M ரோ N காலம் இருக்கு. அப்ப M இஸ் லெஸ் தென் N அப்படின்னா ரோ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் காலம். உங்களுக்கே தெரியும், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ கமா காலம். கரெக்டுங்களா? ரோ அண்ட் காலம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரோ இருக்கு, 6 காலம் இருக்கு. இது ரெண்டுல எது மினிமம் வேல்யூ? 5. அப்ப ரேங்க் வந்துட்டு 5ஓட அதிகமா போகக்கூடாது, அதான் மீனிங். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? M ரோ இருக்கு, N காலம் இருக்கு. சரிங்களா? அப்ப ரோ கம்மியா இருக்கு, காலம் வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்ப மேக்சிமமே எவ்வளவுதான் இருக்கும்? இந்த காண்ட் மோர் தென் என்னது? மேக்சிமம் ரேங்கே இந்த ரோ தான் இருக்கும். சரிங்களா? மேக்சிமம் ரேங்கே இந்த ரோ தான் இருக்கும். அப்ப என்ன இருக்கு? M. அப்ப M தான் ஆன்சர். சரிங்களா? இதுக்கு மேல போகக்கூடாது. சரிங்களா? இது நீங்க எடுக்கலாமா? M லெஸ் தென் இங்க இருக்குல்ல, M வந்துட்டு லெஸ் தென் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? M லெஸ் தென் N கண்டிப்பா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பட் இது எக்ஸாக்ட் ஆன்சர்னு கொடுக்கும் போது நீங்க M அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? புரியுதாப்பா? இந்த கொஸ்டின் புரியுதா? இதுவும் கரெக்ட் தான், பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸாக்ட் கரெக்டான ஆன்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டா, ஏன்னா இங்க ஏன் இதை நான் எடுக்கல அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது ஏன் எடுக்கல அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா காண்ட் மோர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல போகக்கூடாது, எம்முக்கு மேல போகக்கூடாது. இது கரெக்ட் தான், பட் இது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மேல போகக்கூடாது, அதான் மீனிங். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்.
So இந்த இது பாருங்க, the following system of equation, x1 plus x2 plus 2x3 equal to 1. x1 plus 2x2 plus 3x3 equal to 2. x1 plus 4x2 plus alpha into x3 equal to 4 has unique solution. சரிங்களா? only possible value of alpha is, so option A, real number only possible value of alpha is only real number except 5. Option B, real number is equal to 5. Option C, either 0 or 1. Option D, real number can't be predicted. சொல்லுங்க, சால்வ் பண்ணுங்க பொறுமையா. क्वेश्चन ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, சால்வ் பண்ணுங்க. பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. The following system of equation, first ஒரு equation கொடுத்திருக்காங்க, second, third has a unique solution, only possible value of alpha. சரிங்களா? first real number except to 5, second real number is equal to 5, third either 0 or 1, fourth real number we can't predict பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க real number வச்சு. சரிங்களா? ரைட், நான் இங்க சால்வ் பண்றேன். இந்த இடத்துல என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸா? கரெக்டா சொல்லுங்க. ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸா? கொடுத்துருக்க ப்ராப்ளம், கிவன் ப்ராப்ளம் வந்துட்டு ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸ்? எஸ், நான் ஹோமோஜினியஸ். வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0னா அது வந்துட்டு என்னது? ஹோமோஜினியஸ். நான் ஹோமோஜினியஸ். ஓகே, யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனிக் சொல்யூஷன் தான் உங்களுக்கு தெரியும், ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன இருக்கு? x1 x2 x3. there are 3 வேரியபிள். xy z ல கொடுக்கலாம், இல்லைன்னா x1 x2 x3 இப்படி கொடுக்கலாம். there are 3 unknown வேரியபிள், x1 x2 x3. அப்ப நம்பர் ஆஃப் வேரியபிள் 3. அப்ப கண்டிப்பா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி என்னவாதான் இருக்கணும்? சொல்லுங்க போல. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி என்னவாதான் இருக்கணும்? ரேங்க் வந்துட்டு 3 தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப இது என்ன மேட்ரிக்ஸ்? ஆக்சுவலா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ். கரெக்டுங்களா? 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பின்னா ரேங்க் கண்டிப்பா 3 தான் இருக்கணும். அப்ப ரேங்க் கண்டிப்பா 3 இருக்கணும்னா இது சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்குமா? இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் இன்டைரக்டா. இப்ப இது வந்துட்டு சொல்லிட்டாங்க, யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அப்ப இது சிங்குலர் மேட்ரிக்ஸா இல்ல நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு கேட்பாங்க. என்னது? இந்த மாதிரி ஆப்ஷன்ல சிங்குலர் மேட்ரிக்ஸ், இட் மே பி சிங்குலர் ஆர் மே நாட் பி சிங்குலர். சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன். என்ன மேட்ரிக்ஸ்? எஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஏன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தாதான் உங்களுக்கு என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தாதான் உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? நாட் ஈக்குவல் டு 0னா வேல்யூ ஏதாவது வருது. வேல்யூ வந்தாதான் உங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்கோ மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் 3x3னா உங்களுக்கு ரேங்க்கும் 3 வரும். சப்போஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆயிடும். அப்ப ரேங்க் வந்துட்டு 3 இருக்காது, கண்டிப்பா லெஸ் தென் 3 தான் இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். அப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி சம்முக்கலாம் இந்த மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுங்க. என்னது? 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். 1 1 2 இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நீங்க கன்சிடரே பார்க்க தேவையில்ல. பார்த்ததுமே எழுதணும் அப்படின்னா இதை மட்டும் ட்ரிக்ஸ்ல எப்படி எழுதுங்க. 1 1 2 நெக்ஸ்ட் 1 2 3
1 4 ஆல்பா. இது என்னவா இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுனாதான் இதான ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஏ மேட்ரிக்ஸ் கண்டிப்பா என்ன வரும், இதுல தானே ஆல்பா வருது. அப்ப இது மட்டும் நீங்க கண்டுபிடிக்க போதும். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இது நீங்க சால்வ் பண்ணி என்ன போறது சொல்லுங்க. 1 2 ஆல்பா மைனஸ் 12 மைனஸ் 1 இந்த காலம் போயிடுச்சுன்னா ஆல்பா மைனஸ் 3 பிளஸ் 2 4 மைனஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0. ஆல்பாவோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சு ஆல்பாவோட வேல்யூ என்ன வருது யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஆல்பாவோட வேல்யூ என்ன வருது? நாட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நீங்க சால்வ் பண்ணா ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ வந்துட்டு இந்த சைடு கொண்டு போயிடுங்க. நல்லா கவனிங்க. இந்த வேல்யூ இங்க வருது பாத்தீங்களா, இந்த வேல்யூ வந்துட்டு நாட் ஈக்குவல்னு இருந்தா, இது ஈக்குவல் இருந்தாலும் சரி நாட் ஈக்குவல் இருந்தாலும் சரி, அதை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த 0 இங்க இருக்குல்ல, இந்த -5 இருந்தா இந்த சைடு போச்சுன்னா +5, அது மட்டும் 5 வருதுங்களா. ஸோ 5. அப்ப இங்க நாட் ஈக்குவல் மறந்துடாதீங்க, இங்க நாட் ஈக்குவல்னு இருக்கு, அதனால நாட் ஈக்குவல். இதுதான் ஆன்சர். அப்ப என்ன மீனிங், இது பேரு ரியல் நம்பர். அப்ப ரியல் நம்பர் சரிங்களா. அப்ப யூனிக் சொல்யூஷனா வரணும் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னா ஆல்பா சுட் நாட் ஈக்குவல் டு 5. ரியல் நம்பர் வந்துட்டு 5 இருக்கக்கூடாது. அப்ப என்ன மீனிங், ரியல் நம்பர் எக்ஸப்ட் 5, 5 தவிர சரிங்களா, எக்ஸப்ட் 5. ஏன்னா நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. 5 தவிர வேற எது நீங்க ஆல்பாவோட வேல்யூ எந்த 4 3 2 1 சரிங்களா 6 7 எது நீங்க போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன சொல்யூஷனா வரும், யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு வரும். சொல்றது புரியுதுங்களா. ஆல்பா நாட் ஈக்குவல் டு 5, 5 மட்டும் போட்டக்கூடாது. மீதி என்னது 4 3 2 1 எது வேணாலும் நீங்க போடலாம். ஸோ ஆப்ஷன் என்னப்பா இருக்கு, ஏவா பியா? ஏவா பி இருக்கு ஆன்சர், ஏவா பியாப்பா இருக்கு. ரியல் நம்பர் எக்ஸப்ட் 5 சரிங்களா, ஆப்ஷன் ஏ சரிங்களா. ரைட். சரிப்பா, ஓகேப்பா. கிளியரா புரியுதா இல்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? இப்போ போதும், அவ்வளவுதான், டைம் முடியுது சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நாளைக்கு பார்ப்போம். மேக்ஸ் டெய்லி இந்த ஓரளவுக்கு இது மாதிரி ஒரு 7 ஒரு 5 7 இது மாதிரி டெய்லி எடுத்தோம்னா மேக்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடும். புரியுதா இல்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் வருதா? இது நீங்க சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ணலாம். பட் நான் சொல்றது இது மாதிரி சம்மு பார்த்ததுமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடணும் சரிங்களா, அதுக்காக சொல்றேன். கிளியரா புரியுதா இல்லையாப்பா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எல்லாருமே. எல்லாத்துக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. சரி, ஓகே. நாளைக்கு வந்துட்டு சர்க்யூட் தியரியில கொஞ்சம் இன்னும் டாபிக் பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நாளைக்கு மார்னிங் செக்ஷன் போட்டுருவோம், ஈவினிங் செக்ஷன் மேக்ஸ். ஓகேங்களா. டெய்லியுமே இது மாதிரி போடுவோம். ஜஸ்ட் ஒரு டச்லயே இருக்கும், ப்ராக்டிஸ்லயே இருக்கும். ஓகேங்களா. ரைட்ப்பா, ஓகே, தேங்க்யூ. இது யூஸ்ஃபுல்லா இருக்காப்பா உங்களுக்கு? இது மாதிரி ரிவிஷன் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு? இருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்துட்டு 6:30 போடுவேன், 8:30 போடுவேன், 2 செக்ஷன் போடுவேன் டெக்னிக்கலி சரிங்களா. ஈவினிங் மேக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய. வந்துட்டு நீங்க நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி நோட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் மேக்ஸ்ல. அப்பதான் வந்துட்டு மைண்ட் செட் ஆகும். ஓகேப்பா, தேங்க்யூ. டைம் அப்பா போகுது சரிங்களா. ரைட், ஓகேப்பா. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. ஓகேப்பா. ஸோ என் மீட்டிங் கொடுத்துறேன், ரிமைனிங் நாளைக்கு. தேர்ட் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன். ஓகேப்பா, ஓகே. ரைட். ஸோ என் மீட்டிங் கொடுத்துடலாங்களா, ரிமைனிங் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.